அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ். முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பமான ஒரு விஷயம் இருக்கு. எது சம்பந்தமானு பார்த்தா இந்த நஜிது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சார்ந்த ஒரு பிரச்சனை. ஏன்னு கேட்டால் இதை பல உலமாக்கள் இல்லாட்டி இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் இந்த நஜிது அப்படின்னு சொன்னால் இது ஷியாக்களை குறிக்கும் இல்லாட்டி ஈராக்கை குறிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப இது ஒரு காலகட்டத்தில் எல்லா இடத்துலயும் சில பிரச்சனை வரும். அது மாதிரி ஈராக்ல இடத்துல பாஸ்ட்ல பிரச்சனைகள் வந்திருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குது. ஸோ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜீதுன்னு சொன்னா அது இந்த இடத்த குறிக்கும்னு சொல்லிட்டு ஈராக்கை ஒரு ஆனஸ்ட்லியா நூற்று கணக்கான வருஷத்துக்கு முந்தி இருக்கக்கூடிய சில ஆலிம்கள் சொல்லிக்கிறாங்க. அது யாரையும் வழிகெடுக்கணுன்ற அடிப்படையில் அவங்க சொல்லல. ஆனா அந்தந்த ஹதீஸுடைய அந்தந்த பொருள் அந்தந்த காலத்துக்கு எப்படி அது பொருந்தி போகுது அப்படின்ற அடிப்படையில் அதை சொல்லிப்பாங்க. ஆனா அதை சொல்லி எத்தனையோ நூற்றாண்டு கணக்கு வருஷத்துக்கு போறோம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான கருணு ஷைத்தான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட அந்த நஜிது எந்த இடத்தை எக்ஸாக்ட்லி குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா. அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் போது அதை வச்சு தான் எங்களுக்கு எக்ஸாக்ட்லி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நஜிது இதை தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வேலையும் கொள்றதுக்கு வசதியா இருக்குது. ஏன்னு கேட்டா அந்த ஈராக்கில் நடந்த விஷயத்தையும் இன்றைக்கு முக்கியமான நபர்கள் ஈமானிய உறவுகள் இந்த நஜிதை அடையாளம் பண்ணக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் அவங்க என்னென்ன இஸ்லாத்துக்கு இதில் செஞ்சாங்கன்றது பார்க்கும் போதுதான் உண்மைக்குமே இது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன கருணு ஷைத்தான் இதுதான், இந்த ஷைத்தானுடைய கொம்பு இதுதான் அப்படி சொல்லி எங்களுக்கு விளங்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த கருணு ஷைத்தான் இல்லாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமுக்கும் யமனுக்கும் துவா செஞ்சாங்க இல்லையா. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷாமினா வ யமனியா சொல்லி துவா கேட்டாங்க. கேட்கும் போது அங்கீகக்கூடிய நஜிது வாசிகள், நஜிதை சார்ந்த நஜிது வாசிகள் அவங்க யாரும் சொல்லல எங்கள் நஜிதுக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ஒன்னாவது தரக்கா கேட்கறாங்க, ரெண்டாவது தரக்கா கேட்கறாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமுக்கும் யமனுக்கும் துவா செய்யறாங்க, நஜிதுக்கு ஒண்ணுமே சொல்லல. ஆனா மூணாவது தரக்கா அனுப்பியக்கூடியவங்க யாரும் சொல்லல எங்கள் நஜிதுக்குன்னு சொல்லும் போது அங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நஜிது கருணு ஷைத்தான் சொல்லிட்டு சைத்தானை கனெக்டட் பண்ணி ஒரு விஷயம் முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த தமிழ் பேசக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இன்றைக்கு இது என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல ஷியாவா தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இன்டர்நேஷனல் லெவலில் சொல்றாங்க. ஸோ இதை ஒரு யமனை சார்ந்த ஒரு ஈமானி ஒரு நண்பர் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அதிகமான விஷயங்கள் இந்த மாதிரி அவர் சோசியல் மீடியாக்கள் மூலியமா பரப்புறாரு. அது எந்த அளவுக்குன்னு கேட்டா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அந்த நபர் மாறி இருக்கிறாரு. ஏன்னா அங்கே கூடிய மக்கள் சவுதி அரேபியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதுதான் உலகம், இதுதான் இப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் அப்படி சொல்லக்கூடிய சரியான ஒரு நாலேஜே இல்லாம இந்த முக்கியமா சொல்ல போன ஜித்தா இந்த மாதிரி இடத்துல ஃபுல் வெஸ்டர்னைஸ் மாதிரி பண்ணி அங்கே போயிட்டு தான் படிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த கலாச்சாரத்தை தான் பின்பற்றுவாங்க. அவங்களோட வீட்டுகள் எல்லாமே அதிகமான பேர் நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நபர்கள் இந்த சோஷியல் மீடியாக்களில் விஷயங்கள் சொல்லும் போது அது உண்மைக்குமே அங்கேயே கூடிய மக்களுக்கு சவுதி அரேபியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களுக்கு அடே நாங்கள் இப்படியெல்லாம் எங்களை சுற்றி நடந்துட்டு இருக்குதா, இதெல்லாம் ஒன்றுமே நாங்கள் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு சவுதி அரசாங்கத்தை எதிர்த்து பல வேலைகள் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த நபருடைய வீடியோக்கள் அங்கே கூடிய மக்களை கார்ந்துச்சு. அங்கே கூடிய மக்களை சவுதியில் வாழக்கூடிய மக்களை யோசிக்க வச்சுச்சு. அப்படியாப்பட்ட ஒரு நபர் அவர் இந்த நஜிதை பத்தி என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்ப்போம். النبي جالس بين الناس. النبي قال اللهم بارك لنا في شامنا ويمننا. قالوا يا رسول الله ونجد. السعودية نجد، السعودية نجد والحجاز ويني في السعودية. ونجد يا رسول الله. قال منها يخرج قرن الشيطان. قرن الشيطان قرن الشيطان يخرج من السعودية، يخرج من السعودية. قد خرج قرن الشيطان، قد خرج من السعودية. مشكم دارين قرن الشيطان قد خرج قرن الشيطان وراس الشيطان، حتى راس الشيطان قد خرج من السعودية. الذي عادوا مغرور بالسعودية ولا يعني ما قد اتضحت ليش الأمور للآن. كيف نقنعك؟ قد خرج قرن الشيطان وراس الشيطان. باقي يعني الشيطان يزيد يخرج كعلة من السعودية عشان تقتنع، عشان تفهم. باقي الشيطان يزيد يخرج كعلة من السعودية. அதன் அடிப்படையில் இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு சொன்ன கருணு ஷைத்தான் நஜிது இல்லாட்டி இன்னைக்கு இன்க்ளூடிங் சவுதி அரேபியா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு போறோம் இவங்க செஞ்ச இந்த மாதிரி ஒரு ஷைத்தானான ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டா
இந்த பேக்ட் ஆஃப் உமர்னு சொல்லி அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு. உமர் அலி அல்லாஹ் அவங்க போட்ட அக்ரிமெண்ட், இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் உண்டு. அதன் அடிப்படையில் என்னன்னு கேட்டா, யூதர்கள் அவங்களோட உமர் அலி அல்லாஹ் அவங்களோட நல்ல மனது காரணத்தினால் அப்ப அங்க இருந்த கிறிஸ்துவர்கள் சொன்னாங்க, இனிமே யூதர் இந்த பக்கமே வரக்கூடாதுன்ற அடிப்படையில் பேசினாங்க. அப்ப உமர் அலி அல்லாஹ் சொல்றாரு, இவங்க பரம்பரையா இங்க வாழ்ந்த இடம் இந்த பாலஸ்டைன், அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள்லாம் வந்திருக்கிறாங்க, இவங்க மிச்சம் தாடு செஞ்சிருக்கிறாங்க, நபிமார்கள் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து சுத்தி பார்க்கும் போது அந்த பழைய ஞாபகங்கள் இவங்களுக்கு வந்து இவங்க திருந்ததுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதன் அடிப்படையில நாங்க முற்றிலும் அவங்க இங்க வாரதை வந்து தடுக்கலாம் வேணாம், குடியமருவதற்கு மற்றும் தடை, ஆனா சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும் நாங்க ஒரு சான்ஸ் போடுவோம்னு சொல்லி உமர் அலி அல்லாஹ் ஒரு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துட்டு போறாரு. அந்த அக்ரிமெண்ட் தான் பேக்ட் ஆஃப் உமர் சொல்லக்கூடிய அக்ரிமெண்ட். ஆனா அந்த உமர் அலி அல்லாஹ் ஹலீஃபா உமர் அலி அல்லாஹ் அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டை தூக்கி போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு மதிப்பு கொடுக்காம சைத்தான்கள் வந்து பெல்ஃபர் டெக்ளரேஷன் சொல்லி ஒரு திருட்டு ஒப்பந்தம் போட்டானுங்க. சரி, அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த சவுதி அரேபியா இந்த ஆட்சிக்கு வந்தது போற என்ன செய்யறான்னு கேட்டா, அதே அந்த பாலஸ்டைன்ல உமர் அலி அல்லாஹ் எந்த விஷயத்தை தடுத்திருக்கிறார், இந்த ஹலீஃபா உமர் அலி அல்லாஹ் அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா இந்த சவுதி அரேபியாவோட என்னமோ குடும்ப சொத்து மாதிரி, என்னமோ அல்லாஹ் வந்து இவனோட குடும்பத்துக்கு வந்து ஒப்பீனியன் எழுதி கொடுத்த மாதிரி பாலஸ்டைனை என்ன செஞ்சிட்டான்னு கேட்டா, இவன் கைப்பாட வந்து எழுதி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து தெளிவுபடுத்துறாங்க. என்னன்னு கேட்டா, இங்க யூதர்களை வந்து குடியமர்த்துறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆளுநர்கள் அவர்களே அப்படி சொல்லிட்டு எழுதி கொடுத்ததாகவும் இன்னும் பல விஷயங்கள் அவங்க செஞ்சதாகவும் அரபு பேசக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ செஞ்சு போட்டிருக்காரு. அதை கொஞ்சம் பாருங்க. عبد العزيز آل سعود كان مدعوم من بريطانيا لأنه وافق على وعد بلفور ووافق على إقامة وطن قومي لليهود على أرض فلسطين. وكتب عبد العزيز آل سعود رسالة لبريطانيا وقال فيها بالحرف: أنا السلطان عبد العزيز بن عبد الرحمن آل سعود أقر وأعترف 1000 مرة للسير كوكس مندوب بريطانيا العظمى بأنه لا مانع عندي من إعطاء فلسطين للمساكين اليهود أو غيرهم كما تراه بريطانيا التي لا أخرج عن رأيها حتى تصيح الساعة وتقوم القيامة. وكان ثمن الخيانة وبيع فلسطين للصهاينة هو السماح لعبد العزيز آل سعود بتأسيس المملكة العربية السعودية سنة 1932. واسم السعودية جاي من آل سعود، يعني أنت متخيل تستولي على أرض كاملة بالقتل والتدمير والحرب وفي الآخر تسمي البلد على اسمك واسم أمك. يا راجل ده حتى الشعب نفسه بقى اسمه الشعب السعودي. فآل سعود بيعتبروا إن الشعب كله عبيد عندهم وملكية خاصة بيهم. تخيل معايا دلوقتي لو آل رشيد هم اللي كانوا انتصروا في الحرب على آل سعود، كان زمانها دلوقتي اسمها المملكة العربية الرشيدية. أو الشريف حسين مثلا هو اللي انتصر، كان هيبقى اسمها المملكة العربية الشريفية. مسخرة أقسم بالله. خلاصة الكلام والفيديو إن لولا بيع فلسطين والتنازل عنها من عبد العزيز آل سعود ما كانش هيقدر يبني دولته ولا هيبني المملكة العربية السعودية اللي احنا شايفينها النهاردة. அது மட்டும் இல்லாம இந்த அரபு தீபகற்பத்தை வந்து 22 நாடுகளாக வந்து பிரிச்சது செக்ஸ் பீகோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சேர்ந்த ஆளுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த உஸ்மானிய கிலாஃபத்து இந்த மாதிரி விஷயத்தை யாரு செஞ்சா அப்படின்னு கேட்டா, இந்த உஸ்மானிய கிலாஃபத்து இருக்கும் போது அது இல்லாமக்கிறதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு சேர்ந்து வேலை செஞ்ச இந்த சவுதி அரேபியா இல்லாட்டி இந்த ஆலு சவுத் இவங்க தான் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து இப்படி பிரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் அறிஞர் ஒரு ஆலிம் வந்து சொல்றாரு. بيكم يا اخوان كم قسم دوله؟ 22 دوله. في كم قسمها؟ 22 دوله. لو اقول لك كل دوله اخذت ساعه، يعني 22 ساعه. العالم العربي كله تقسم في 22 ساعه، متصور؟ ايش رايكم؟ 22 واجد ولا شيء 22 ساعه؟ شويه صح ولا لا؟ تخيل في كل دوله قسموها بدقيقه، 25 دقيقة ذكرها إلى المندوب السامي في مصر وبين أن قسم هذه الدول، هذا وقتي الموجود 25 دولة قسمناها مع أعلامها. ما تلاحظوا خريطة العالم العربي مسطرة؟ لا مسطرة بعد. مصر مربعة وليبيا والسودان، هذه ما تصير في أوروبا حدودها كأما سهل ولا وادي ولا جبل ولا نهر ولا شلال إلى آخره. فقط في العالم العربي شنو؟ مسطرة. وفي كل دولة تجد في منطقة فيها نزاع في جميع المناطق. هذه شماعة عندهم. والأعلام نفس الأعلام، فتجد علم الكويت، الإمارات، فلسطين، السودان وإلى آخره نظام معين. وعندك مصر والعراق واليمن نظام معين. وعندك الهلال والنجمة المغرب والجزائر وموريتانيا. فقط ما خرج من المعادلة إلا دولتين، السعودية ولبنان. أما السعودية لظروف خاصة تحتاج إلى محاضرة ثانية، وأما لبنان فكانت تحت يعني الاحتلال الفرنسي والفرنسيين. அது மட்டும் இல்லாம இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து லீக் ஆனது மூலியமா இன்னைக்கு வந்து உலகத்துல பல பேருக்கு வந்து தெரிய வந்திருக்குது. இந்த மேற்கத்திய உலகத்தை ஆட்சி பண்ணக்கூடியவர்கள், இவங்களுடைய கலாச்சாரம், இவங்க வந்து ஷைத்தானை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள்.
அவ்வளோ கேவலமாக வந்து நடந்துக்கிறக்கூடியவன்னு சொல்லி இன்னைக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச அளவில் வந்துருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இவங்க ஷைத்தானே வணங்கக்கூடிய இந்த கூட்டம் என்ன செஞ்சுன்னு கேட்டால், இவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பல்வாராய் வந்து கேட்டகரி வைஸ் வந்து பிரித்து வச்சுக்கிறாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, செகண்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த உலகத்தையே வந்து ஆட்சி பண்ணி அவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே இங்கே செய்யறதுக்கு, அவங்க எலிட் பீப்புள் கஷ்டப்படாமல் இவங்க ஒரு மிக லக்ஸுரி லைஃபை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கும், இந்த செகண்ட் வேர்ல்ட் கண்ட்ரி இல்லாட்டி தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்க உழைச்சி அவங்களுக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு அவங்க எப்படி ஒரு சிஸ்டத்தை இங்கே செஞ்சு வச்சிருக்கான்னு கேட்டால், அதுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த பெட்ரோல் நம்ம சொல்லக்கூடிய சிஸ்டம். அதனால என்னன்னு கேட்டால், அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாட்டியும் அதனால என்ன நடக்கும்னு கேட்டால், எக்ஸ்பிளைன் பண்ண பெருசாக போயிட்டோம். அவங்க வந்து அமெரிக்கா வந்து சும்மா இயற்கையாகவே சும்மாவே வந்து அவங்களுக்கு வந்து எல்லா சைட்லையும் வந்து பணம் வந்து கொட்டும். முக்கியமான நேச்சுரல் ரிசோர்ஸ்ல இருந்து பொறுமதியான விஷயங்கள், அரிசி பருப்புல திங்கிற உணவுகள் இருந்து உடுக்கிற ஆடைகள்ல இருந்து எல்லா நாட்டிலையுமே, அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள், விமானம், சப்மரீன் எல்லா நாட்டிலையும் தயாரிக்கிறது சும்மா வந்து குமியும் அமெரிக்காவுக்கு. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த டாலர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றை பிரிண்ட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பெரிய இழப்பு ஒன்றுமே இல்லை. ஆனால் இவங்களுக்கு வெறுமே உலக அளவில் இருந்து இந்த மாதிரி முக்கியமான பொறுமையான விஷயங்கள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். இது காரணம் தான் பெட்ரோ டாலர். அரபு நாடுகளுக்கு போயிட்டு சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு பெட்ரோல் வாங்கணும்னு சொன்னா டாலரை மட்டுமே தான் கொடுத்து வாங்கணும் இல்லையா? தங்கத்தையும் நீங்க மானியத்தை கொடுத்து எடுக்க மாட்டாங்க சவுதி அரேபியாவில் கூட. ஆனா இப்ப இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, சவுதி அரேபியா அப்படி சொல்லக்கூடியவங்க இந்த அரபு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அரபு ஆட்சியாளர்கள் இந்த அல்லாஹ் தந்த பொக்கிஷத்தை என்னன்னு கேட்டா இந்த மாதிரி இந்த வெள்ளை சைத்தானை வணங்கக்கூடியவர்களுக்கு, இந்த வெள்ளக்காரவங்களுக்கு வந்து இப்படி வந்து கொடுக்கறதுனால தான். சரியா? நீங்க பெட்ரோல் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க டாலரை தாங்கன்னு சொல்றது. அப்ப உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் வந்து டாலரை சேர்க்க வேண்டிய அவசியம் வருதா? இதனாலதான் அமெரிக்கா வந்து இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகிடுறான். அது மட்டும் இல்லாம அவன் அவ்வளோ வந்து பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னைக்கு பாலஸ்டைன்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களை உலகத்தையே எதிர்த்து யாரும் கேட்டாலும் யாருக்குமே பயப்படாம அங்கே கூடிய மக்களை கொல்ற அளவுக்கு இல்ல, இனப்படுகொலை பண்ற அளவுக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து யாருக்கும் பயப்படாம செஞ்சிருக்கான்னு கேட்டா, அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பணக்காரங்களை வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னது, இந்த கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெட்ரோலை வந்து வெள்ளக்காரவங்க வந்து வல்லரசு ஆகிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த சவுதி அரேபியா வந்து இடம் விட்டுருக்கு. النفط أول ما أخرجوه أتت الدول الأوروبية إلى الخليج العربي، ثم قامت باتفاقيات سرية مع الملك السعودي عبد العزيز. مقابل ماذا؟ مقابل على أن يولوه الملك على الجزيرة العربية، وهو يعطيهم ذلك النفط، جزء من النفط، ثلث النفط يخرج إليهم. وفي المقابل هم يقومون بالاتيان بشركات نفطية تستخرج النفط، وهذه الشركة تأخذ الثلث، والحكومات التي من وراءها تأخذ الثلث، والحكومة القائمة تأخذ الثلث هي وشعبها. بهذه الطريقة يكون التقسيم. وقلنا هو مرحلة دخول الدول الغربية والشرقية على الدول الإسلامية، وبما يسموها مرحلة الاستعمار ثم الاستقلال وغيرها. عندما دخلت الشعوب الكبرى إلى البلاد الإسلامية كدخول بريطانيا وفرنسا وألمانيا وأمريكا وروسيا وغيرها على دول أهل الإسلام، وتمزيق دول أهل الإسلام، ثم أكل خيرات الشعوب، فاستبزوا من البلاد الإسلامية نفطها الذي أخرجوه من الأرض، واستبزوا منها معادنها وخيراتها العظيمة وأخذوها إلى بلدانهم. فسواء كان هذا الأخذ مباشر. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சவுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு அங்கே கூடிய மக்களை வந்து ஒரு சொர்க்கத்தை வந்து காமிச்சு வச்சுப்பாங்க சவுதி அரேபியாவில். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த லைஃப்ல வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து காட்டி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி உண்மைகள் வந்து சவுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது அப்படின்ற அடிப்படையில் எமனே இருக்கக்கூடிய ஒரு ஈமானிய ஒரு உறவு அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால், சவுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பினார். ஒன்று இல்லை, பல வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றான்னு கேட்டால், சவுதி அரேபியா அப்படி சொல்லக்கூடிய நாட்டுடைய ஆட்சியாளர்களுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. இவங்கெல்லாம் வந்து அல்லாட சட்டத்தை வந்தெல்லாம் கணக்கி போட மாட்டாங்க, இவங்க வந்து உலக லாபங்களுக்காக எது வேணாலுமே செய்வாங்க, இவங்க வந்து இந்த அமெரிக்கா இல்லாட்டி வந்து இஸ்ரேலுடைய வந்து அடிமைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோகள் வந்து மாதிரி ஷேர் பண்ணினாங்க. إلى الشعب السعودي لا تخافش من نظام آل سعود ومن حكم، لا تخافش، زاد فسادهم زاد ظلمهم، لا تخافش. غدوة بعده وبنتك بترقص داخل مرقاس. آل سعود غلقوا الكعبة، غلقوا المساجد، الميكروفونات، واستقبلوا العاهرات وفتحوا المراقص والمخمرة
غدوة بعدها وبنتك بترقص وبنتك إذا ما عاد خافش على دينك وأرضك وعرضك علاش عاد تخاف؟ وقفوا وقفة رجل واحد في وش سلمان وابنه طنطم هذا في وش الحكومة الظالمة التي بتستمد قوتها من أمريكا وإسرائيل، وإحنا حنستمد قوتنا من الله. لا تخافوش ولا تذلوا ولا تفتجعوا من نظامهم ولا من حكمهم. الباطل ضعيف والحق قوي، لا تخافوش. والنظام السعودي لا يستخفش بالشعب، لا تستخفش بالشعب. في سعوديين أحرار مطحطعين مسمخين حاسرين قبائل وعشائر ومشايخ. لا تستخفش بالشعب، الشعب ضابح من النظام السعودي بس عادوا خايف، عادوا قلق، عادوا للآن ساكت، بس إذا غضب والله لا يغضب غضبة رجل واحد لا تقدر. இந்த மாதிரி சவுதி அரேபியா இஸ்லாத்துக்கு எதிராக பலவிதமான மோசமான செயல்கள் வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுக்கு பிறகு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா இதுக்கு எதிராக வந்து நாங்கள் நிற்கணும் அப்படின்ற அடிப்படையில் சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சலாம் வந்து கவர் பண்ணிக்கிட்டு சவுதி அரசாங்கத்துக்கு எதிராக இந்த வீடியோ பதிவுகள் மூலியமா சோஷியல் மீடியா மூலியமா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பதிவுகளும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்ன்ற அடிப்படையில் முகத்தை வந்து கவர் பண்ணி கொண்டு வர நபர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கொண்டே போகுது. அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலியா பார்க்கப்படுது. السلام عليكم ورحمة الله وبركاته. تضامن مع ملثم نجران وملثم حراير وملثم الرياض. أضم صوتي مع الشباب الأحرار من منطقة الرياض ووجه رسالتي لمحمد بن سلمان بأن سقوطك بإذن الله تعالى سيكون على يد أبناء بلدك، ونحن بإذن الله تعالى سنعتصم بحبل الله جميعا ولا نتفرق، وستكون البوصلة هي إسقاطك وإسقاطك ثم إسقاطك. இதை தொடர்ந்து இந்த அரபு நாடுகளில் கூடிய பல முக்கியமான ஆலிம்கள் வந்து பேசுறாங்க. என்னன்னு கேட்டா இந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய முகமது பின் சல்மானுடைய தந்தையாகிய சல்மான் இருக்கார் இல்லையா, அவருக்கு கிட்டத்தட்ட 96 வயசாகிடுச்சு. இன்னும் அவர் எங்க போனார்னு தெரியாது. கிட்டத்தட்ட அவரை கண்டு 10-11 மாசம் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் வந்து எங்கேயாவது பெட்ல முடங்கி கிடக்கிறாரா அப்படின்ற சந்தேகத்தை வந்து பார்க்க கிடைக்குது. எப்படியோ இருந்தாலும் எல்லாமே ஒரு நாளைக்கு மரணத்தை வந்து கட்டாயமே வந்து நாங்கள் சுயித்து தீரவே வேண்டும். அதன் அடிப்படையில் சல்மான் அப்படி சொல்லக்கூடிய அவரும் வந்து ஒரு நாளைக்கு மரணிக்கவே வேண்டும். அப்படி மரணித்தால் என்ன நடக்கும்னு சொல்லி அந்த ஆலிமன் சொல்றாங்க. சவுதி அரேபியாவில் ஒரு மிகப்பெரிய அடுத்த கிரவுன் பிரின்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்து அது ஒரு சவுதி அரேபியாவில் ஒரு சிவில் போரா மாறும். இந்த மாதிரி முகமூடியெல்லாம் போட்டுக்கிறாங்க, சுதந்திர போராட்டின்னு சொல்லி வந்து சுற்றி இருக்கிறாங்க இல்லையா. இப்போ இவங்க எல்லாம் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த பயங்கரமான செயல்கள், இஸ்லாத்துக்கு எதிரான செயல்களை வந்து எதிர்க்கக்கூடிய சாதாரண நபர்கள், நல்ல உள்ளம் படைத்த நபர்கள் செய்யறதுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சவுதி அரேபியாவில். ஸோ அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்னென்ன வேணாலும் நடக்கலாம், சிவில் போர் ஒன்று வரும்னு சொல்கிறாங்க. அதே தொடர்ந்து பெட்ரோல் சப்ளைன், அந்த சப்ளைன் செயின் வந்து பிளாக் ஆகும். அது உலக நாடுகளுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து மாறும். இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னு சொன்னால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமோட வருகையை மிக 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 நெருக்கத்தில் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆலிம்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கு இப்போ இன்னொரு பிரச்சனை. அப்படியே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாருன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு பார்க்கும்போது நாங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து பாடம் படிச்சிருக்கணும் கட்டாயமாக. அப்போ இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வழித்தாரமைக்க பட்டு பிடிக்க சொன்ன இந்த அஹ்லுல் பைத், அதாவது ஹசன் அலி அல்லாஹ்வும், ஹுசைன் அலி அல்லாஹ்வும், அலி அலி அல்லாஹ்வும், ஃபாத்திமா அலி அல்லாஹ்வும், இவங்களுடைய எல்லாத்திட மரணத்துக்கு பின்னுக்கும் பனு உமையாக்களுடைய ஒரு தொடர்பு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் உண்மைக்குமே இங்கே நடந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாட தீனுக்காக, ஆட்சிக்காக இல்லை, அல்லாட தீன் மேலோங்கணுன்றதுக்காக நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்த கூட்டம் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பனு ஹஷீம் குலத்தை சார்ந்த இந்த சீதேவிகள், இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குடும்பத்தை சார்ந்தவர்கள். இதுக்கு எதிராக இந்த பனு உமையாக்கள் என்ன செஞ்சாங்க? ஹசன் அலி அல்லாஹ்வுக்கு நஞ்சு வச்சு கொண்டாங்க. ஹுசைன் அலி அல்லாஹ்வு கர்பலாவில் வச்சு இனப்படுகொலை பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாமல் அலி அலி அல்லாஹ்வு வந்து இப்படி அவங்களுக்கு எதிராக வந்து அவதூறு வந்து செலுத்தினாங்க. பிம்பர்கள் வந்து ஏசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிராக போறோண்டே அவங்களுக்கு நிம்மதியாக ஆட்சியே பண்ண விடல அந்த அளவுக்கு. ஏன்னு கேட்டால் இந்த அலி அலி அல்லாஹ்வு கிலாஃபத்தில் பக்கம் நின்னாங்க. அங்கிட்டு பனு உமையாக்கள் முஆவியோட தரப்பத்தில் அது மன்னராட்சியை வந்து மாற்றின அந்த சூழ்ச்சி வந்து ஐனிக்கால வந்து ஆரம்பமாகுது. ஸோ இதன் அடிப்படையில் இன்றைக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தால் இங்கே முஆவியாவும் இல்லை, யசீதும் இல்லை, அபூ சுஃபியானும் இல்லை, யாருமே இல்லை. அப்போ மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தால் இந்த இடத்துல யாரோட போரிடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தால் கிலாஃபத்துக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ அவங்களோட சண்டை போடுவாங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு விளங்கிக்கிறமா இருக்குது. ஏன்னு கேட்டால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? காலகட்டத்தை பிரித்தாங்க.
அதுல முல்கன் ஜப்ரியதன் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும். அதை தொடர்ந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம், அதாவது கிலாஃபத்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது மஹதி அலைஹிஸ்ஸலாம் மூலியமா வரும். அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குடும்பத்திலிருந்தே வர வச்சிருக்கிறான்ல. ஏன்னு கேட்டா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி வந்து நடந்திருக்குது இல்லையா? அதுக்காகவே அல்லாஹ் வந்து அதே குடும்பத்திலிருந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம வர வைக்கிறானோ என்னமோ. எது எப்படியோ சவுதி அரேபியாவுடைய நிலைமை வந்து மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையில வந்து இன்னைக்கு வந்து இருக்குது. அவங்க செஞ்ச பிழை 1 இல்லை 2 இல்லை. ஆனா யாரா இருந்தாலும் பிழை செய்வாங்க. அவங்கள வந்து நிச்சயமா தௌபா செஞ்சு மீண்டும் அல்லாஹ் வந்து மன்னிக்க கூடியவன். அதன் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை வந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் மிகவும் மிக 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 ஒரு சீக்கிரத்திலே வந்து இவங்க செஞ்ச பிழைகளுக்கு வந்து எல்லாத்திலையும் மன்னிப்பு கேட்டுட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தையும் மன்னிப்பு கேட்கணும். கேட்டுட்டு இவங்க தௌபா செஞ்சு மீண்டா அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு வேலை செஞ்சா அல்லாஹ் அவங்கள பொருந்திக்கிறதுக்கு வந்து நாங்களும் துவா கேட்போம். இல்லாட்டி அவங்களோட நிலைமை மிகவும் பரிதாபமான நிலைமையான நாளைக்கு வந்து மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும்.